முக்காவாசி கிணறு தாண்டியாச்சு, இன்னும் கால்வாசி தான். இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. மவர், என்ன வீட்டெல்லாம் சுத்தி பார்க்கணும், நீங்களே சுத்தி பார்த்துட்டீங்களா? என்ன பிடிச்சிருக்கா? மவர், சும்மா சொல்லக்கூடாது மவர், சும்மா அசத்தி புட்டிங்க போங்க. நம்ம ஊர்ல எல்லாம் என்ன வீடு கட்டுறாங்க? 4 செங்கலை வச்சு மண்ணள்ளி கொட்டுனா அது வீடாயிர முடியுமா? ஆனா நீங்க பார்த்து பார்த்து கட்டியிருக்கீங்க மவர். எம்புட்டு எனக்கு பெருமையா இருக்கு தெரியுமா உங்களை நினைச்சு. உங்களுக்கு பெருமையா இருக்கு, ஆனா இத்தனை வருஷம் வளர்த்த அம்மாவுக்கு என்னை பார்த்தா வெறுப்பா இருக்கு. மவர், உங்க ஆத்தால ஒரு ஆளுன்னு சொல்லி அவளை போய் நீங்க பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அதுதான் அவர் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தடி நல்லா போய்கிட்டு இருந்த ரோட்ல நடுவுல ஸ்பீடு பிரேக்கர் வந்த மாதிரி நம்மளே வாய வச்சு கெடுத்துக்கிறோமே. நம்ம பையன் இப்பதான் நம்ம கிட்ட நல்லா பேசுறான், இந்த நேரத்துல கெடுத்துக்க வேணாண்டா மாடசாமி. அவர் நம்ம சம்பாதிக்கிறது யாருக்கு? நம்ம பிள்ளைங்களுக்காகத்தான். நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷத்தை விட நமக்கு என்ன சந்தோஷம் முக்கியம். அப்படிதான் அவர் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உங்க சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். அவளுக்கு புரியாம இருக்கு, புரியாத கழுத. அவ ஒரு முட்டாச்சிருக்கி, அவளுக்கு எதுவும் புரியாது. நீங்க கவலைப்படாதீங்க மவர். அம்மா இப்படி இல்ல, இப்பதான் இந்த மாதிரி மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பெல்லாம் வர வர வீட்டுக்கே வர பிடிக்க மாட்டேங்குது. அவர் ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன உங்க ஆத்தா கறி அவங்க அண்ணன் வீட்டு பிள்ளையதான் கட்டணும்னு சொல்றாளே, அதனாலயா? நீங்களே கட்டுறேன்னு சொன்னாலும் நான் கட்ட விட மாட்டேன் மவர். அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. குடிகாரனா இருந்தாலும் உங்களுக்கு புரியுது, ஆனா அவங்களுக்கு தெளிவா இருந்தும் புரியல. அவர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? உங்க அம்மா இருக்கால, இங்க யாரும் இல்ல, நீங்க சத்தமாவே சொல்லலாம். ஹஸ்கி வயசுல எல்லாம் ஒண்ணு பேச வேண்டாம். சரி விடுங்க மவர். இங்க பாருங்க மவர், உங்க ஆத்தா இப்பெல்லாம் உங்ககிட்ட எரிஞ்சு எரிஞ்சு உழுகுறாளே, அதுவும் இல்லாம இப்படி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாளேன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க ஆத்தா இந்த மாதிரி பண்ணல, உங்க ஆத்தா உடம்புல இருக்க அந்த பால் பாண்டி தான் இம்புட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க? ஐயோ, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல பால் பாண்டி இல்ல, அவன் கொண்ட டார்ச்சர் தாங்க முடியாம கிணத்துக்குள்ள விழுந்து செத்து போயிட்டான். அவனோட ஆத்மா அங்கேயே ஏத்திக்கிட்டு கிடக்குதுன்னு சொல்லி நம்ம ஊர்ல பல பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த முனியாண்டி பையன் கூட அவன் ஆத்மா தெரியறத பார்த்துருக்கான். அப்படி பார்த்ததுனால தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன், இவ கிணத்துல விழுந்ததுல இருந்தே அப்படித்தான். இப்பெல்லாம் சிம்ரனு அப்படின்னு கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறா. பால்பாண்டி அப்படின்னு கூப்பிட்டோம்னா பொட்டன்னு திரும்பி பார்க்கறா. அன்னைக்குல எனக்கு கொலை நடுங்கி போச்சு. முதல்ல எல்லாம் ஆத்தா தீவா, உங்களுக்கே தெரியும், நீங்க சம்பாதிச்ச காசை உங்க ஆத்தாட்ட கொடுத்தா, ஏய் சரக்கட்டிக்கின காசை குறை அப்படின்னு கேட்ட உடனேயுமே எடுத்து இந்தாங்க போங்க, உங்களுக்கு விருப்பப்படி என்ன வாங்கி குடிக்கணுமோ குடிங்க அப்படின்னு கொடுப்பா. அப்படி இல்லையா, ஏங்க எதுவுமே இல்லைங்க, பாத்திரம் மட்டும்தான் இருக்கு, இதை வேணா கொண்டு போய் அடகு வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லுவா. ஆனா இப்ப என்னன்னா, எம்மாடி ஏதோ குடிக்க ஒரு கட்டிங்க்கு எதுவும் உதவுமா அப்படின்னு கேட்டா, போடா குடிகார பயலேன்றா. போதாத குறைக்கு என்னை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கொல்ற மாதிரி பாட்டுக்கு பேசுறா. பாட்டுக்கு போதாத குறைக்கு இருக்கா. ஆல்பாண்டியோட ஆத்மாவை விரட்டினா மட்டும்தான் உங்க ஆத்தா பழையபடி நமக்கு கிடைப்பா. அப்படி இல்லைன்னு வைங்க, அம்பிட்டுத்தேன். லூசு மாதிரி வளரிட்டு இருக்காத. டெக்னாலஜி எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, நீ இப்பதான் பேய் பிசாசுன்னு இருக்க. இங்க பாருங்க மவர், நீங்க என்னைக்கும் சாமி இருக்கிறத நம்புறீங்க தானே, அந்த மாதிரி பேய் இருக்குது நம்பணும் மவர். உங்க ஆத்தாவை நீங்க கூப்பிட்டு பாருங்க, அப்படி அவ திரும்புறான்னு பாருங்க. திரும்பலையா, பால் பண்ணி அப்படின்னு கூப்பிட்டுட்டு போய் ஒளிஞ்சுக்கங்க. அவ திரும்பி தொலாவனானா நான் சொன்னது உண்மை. சீக்கிரம் உங்க ஆத்தாளுக்கு பேய் விரட்டியே ஆகணும், இல்லன்னு வைங்க வீடு குட்டிச்சவரா போயிடும். என்ன சொல்றீங்க? டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க, நம்ம முன்னையே வந்துட்டோம், அவரை காணோம். அடியே பயப்படாதடி, அதெல்லாம் எங்க போவாங்க, அதுவும் அரசாங்கத்துல இருந்து சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா அவங்க வந்தே ஆகணும். வரலன்னு வைக்கி வீடு பூந்து அடிச்சு அப்படியே தரன்னு இழுத்துக்கிட்டு வருவாங்க. ஏம்மா பயமா இருக்குமா, இந்த மனுஷன் ஏமாத்திட்டு என்னமா பண்றது? ஏண்டி உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இந்த குழந்தை அந்த ஆளோடதுன்னு. அவன் தான் கேட்கறான்ல யாரோட குழந்தைன்னு, அதை தெளிவுபடுத்தித்தானே ஆகணும். அவன் குழந்தைன்னு வரட்டும், அவனையும் அவ ஆத்தாலையும் எப்படி சந்தி சிரிக்கி அடிக்கிறேன்னு பாரு. என்னைய கேட்டால புள்ள என்ன லட்சணமா வளர்த்து வச்சிருக்கேன்னு அந்த மாதிரி அவளை கிளின்னு கிளிக்கிறேன் பாரு. எமாடி அந்த பாரு வந்துட்டாங்க. என்னங்க
வந்துட்டீங்களா? டேய் மவனே, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்க முடியாது. சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சிட்டு கிளம்புவான். என்னங்க என்னங்க டா அறிவு கட்டவளே. பாத்தியம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, என்ன பார்க்க கூட இல்ல. ஏ விடுடி, இப்பதான் என்னமோ நம்மளை பார்க்க கூடாதுன்னு கண்ணாடியை போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் பாத்தியா, நம்மளை பார்த்தவனே கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கிறத. இந்த குழந்தை மட்டும் அவங்க குடும்பத்து வாரிசுன்னு வரட்டும், தூக்கி போட்டிருக்க காலை எடுத்து அப்படியே அம்மிக்கல்ல வச்சு நச்சு போடுறாரு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அமுதா அண்ட் வடிவு. ஏமா எங்க பிள்ளைங்க தாமா. உங்க ஹஸ்பண்ட் மோய் டைவர்ஸ் கேஸ் நடக்க போகுது, சும்மா ஹஸ் போட்டு குசு பண்ணுன்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க 2 பேரும் வாங்க. வாடா மாமனே போவோம். எங்கம்மா இப்பதானே சொன்னேன், நீங்களாம் வரக்கூடாது. டெஸ்ட் எடுக்கிற 2 பேர் மட்டும்தான் உள்ள போகணும். ஏங்க இதுங்கெல்லாம் ஃப்ராடு குடும்பங்க, இதுங்களெல்லாம் நம்ப முடியாது. கொஞ்சம் அசந்தா ரிப்போர்ட்டை மாத்தி வச்சு ஊராம்பிள்ளைய எங்க தலையில கட்டிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுமா இங்க. நாங்க உண்மையை மறைக்கிறதுக்கு ஒண்ணு குழந்தைங்க கிடையாது, மத்தவங்கள மாதிரி போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறதுக்கு. சூடு சொரணை மானம் ஈனம் வெங்காயம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அது இருக்கும், உங்களுக்கு தான் அது இல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி இருக்கும்? ஏய் எக்ஸ்கியூஸ் மீ என்ன கத்திட்டு இருக்கீங்க? இது ஹாஸ்பிடல்ல இல்ல மீன் மார்க்கெட்டா? பாத்தீங்களாமா உங்க முன்னாடியே எப்படி கத்துறாங்கன்னு. இவங்க ரிப்போர்ட்டை மாத்தி வைக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? ஹலோ, இங்க டாக்டர்ஸ் இருக்காங்க, நாங்க எல்லாருமே இருக்கோம். அப்படி ஏதாவது ரிப்போர்ட்டை மாத்த முடியாது சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரால ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. இங்க ஃபுல்லா எல்லா பக்கமும் கேமரா இருக்குமா, அப்படி எதையும் மாத்தி வைக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. உள்ள வாங்க. ஏ மவனே தைரியமா போடா. நான் இருக்கேன். தப்பு பண்ணவனே தைரியமா போகும்போது உனக்கு ரெடி, நீ போ. என்ன புள்ள வெங்காயம் வளர்த்து வச்சிருக்காங்களோ, நூசி இடம் கொடுக்காமையா நூலு நுழைஞ்சிருக்கு. இவரு தேவையில்லாதெல்லாம் பேசாத சொல்லிட்டேன். சரியான வெக்கையா இருக்குதப்பா. உக்காந்தது இல்லாம கால் மேல கால பாரு. இருடி இரு, ரிப்போர்ட் வரட்டும் அப்புறம் இருக்குது. என்னடா தம்பி, உன் பொண்டாட்டி இன்னைக்கு என்ன சமைக்க போறான்னு தெரியலையே, பசி வேற எடுக்குது. வருவாமா. உன் பொண்டாட்டி நல்ல நாள்லயே ஒரு காப்பி தண்ணி வச்சு குடினாலே மூக்கால அழுவா. இப்ப கேஸ் வேற தட்டுப்பாடுன்னு வேற சொல்லிவிட்டாங்க. இனி என்ன கதிக்கு ஆளாக்க போறான்னு தெரியல. மருமவளே, அடியே மருமவளே. நொய்யின்ட்டு தான் இருக்கான். என்னங்க சொல்லுங்க. ஏடி பையன் பசியோட இருக்கான். வெளிநாட்டுல இருக்க வரைக்கும் தான் வாய்க்கு ருசியான சாப்பாடு இல்லாம ஏதோ கண்டது கடியே தின்ன. நம்ம வீட்டுல இருக்கும்போதாவது நேர காலத்துக்கு ஆக்கி கொடுக்கலாம்லடி. அவருக்கு நான் ஆக்கி போடாம இங்கே யார் ஆக்கி போட்டா? அதெல்லாம் நேரத்துக்கு ஆக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கு. நானே கேஸ் வேற கம்மியாக இருக்கேன், எல்லாத்தையும் புழங்கி விட்டா என்ன பண்ணுறது? அதுக்கு ஏற்றாப்புல எதையோ ஒன்று சமைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அப்போ உங்களுக்கு பிரச்சனை? நல்ல நாள்லயே சமைக்கிறதுக்கு மூக்கால அழுவ, இதுல வேற கேஸ்லன்னு வேற சொல்லிவிட்டாங்க. இனி உன் காட்டுல மழை தான் போ. ஆனா முன்னாடி வீட்டுல சமைக்க முடியலன்னு வையே, அங்கிட்டு கடைங்க தான் அரைச்சு போடுறாங்களாமா. அப்புறம் கடையிலயும் சாப்பாடு இருக்காது, அதனால விறவடுப்புலதான் ஊதி ஊதி சமைக்கணும். என் பையன் வெளிநாட்டுக்கு போகாததுக்கு முன்னாடி வரைக்கும் விறவடுப்புல சமைச்சவ, ஏன் வெளிநாட்டுக்கு போய் காசு சம்பாதிச்சதுல இருந்து விறவடுப்பு கை தொடறது இல்லையே. மறுபடியும் பழைய காலம் வருதுடி, பழைய காலம் வருது. அந்த காலம் தான் இப்ப உதவுது, பாத்துக்க. சபா உங்க பஞ்சாயத்துக்கு ஓய்வே இல்லையா? நான் ஒண்ணும் பண்ணலடா, சொல்றேன். சபா விடுங்கம்மா, அவ ஏதோ ஒண்ணு சமைக்கட்டும். கேஸ் வேற கம்மியாக இருக்குங்க. புக் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோனு போகல. நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். அதனால அதுக்கு ஏற்றாப்புல ஏதாவது சமைப்போம். அப்ப நான் பேசாததுக்கு போய் இட்லியை ஊத்துப்போ. ஆமாம், இட்லி ஊற்றுனா வெறும் சட்னியை மட்டும் வச்சு சாப்பிட்ருவீங்களா? அதுலேயும் தேங்காய் சட்னி வேணும், தக்காளி சட்னி வேணும், சாம்பார் வேணும் அப்படின்னு ஊருப்பட்டதை கேட்பீங்க. அதெல்லாம் வேலை எத்த வேலை. ஐயோ சரி, தோசை அதுக்கு ஊருப்பட்ட நேரம் ஆகும். ஒவ்வொருத்தரும் 5 தோசை 6 தோசை சாப்பிடுவோம், அதுவும் சரிப்பட்டு வராது. சப்பாத்தி அதுவும் சரிப்பட்டு வராது. வேற என்ன, சோறை வடிச்சாலும் அதுக்கும் கேஸ் முடிஞ்சு போயிடும். இப்போ என்னடா பண்றது? பேசாட்டுக்கு எனக்கு சந்தகம் செஞ்சு தெரியா? சந்தகமா? அடே அதெல்லாம் இப்ப வேலை எத்த வேலைடா. ஏமா எப்படியா இருந்தாலும் இட்லியில தானே நான் அது செஞ்சு தருவேன். சின்ன வயசுல சாப்பிட்டதுமா, இப்ப எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது. ஏண்டி என் பையன் சொல்லிவிட்டாண்டி, ஓ போய் இட்லியை வேக வச்சு சந்தகம் வச்சு தேங்காய் பால் எடுத்து வை போ.
ஆ போய் அதை செய்யு. அப்படின்னா எப்படி செய்யறது? சந்தகம் கட்ட வேணாமா? ஷபா ஒன்று வாங்கி போட்டா இந்த வீட்டில் இருக்காது, எங்கே தான் தூக்கி போடுவான்னு தெரியாது. ஏதாவது என் பையன் ஆசைப்பட்டு செஞ்சு கேட்கும்போது தான் அது இல்லை இது இல்லைன்னுவா. இப்போ யாருங்க வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்றா? இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். ஐயோ பையன் வேற ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டானே. சரி நம்ம ஊர்ல யார் வீட்லடி இருக்கோம்? இங்க சரோசா வீட்டில் இருக்கும். சரி போ, போய் சரோசா வீட்ல அதை வாங்கிட்டு வா. இட்லி அவி டக்கு டக்குன்னு செஞ்சு போடுவோம். நான் இங்கே தேங்காய் உடைச்சி தேங்காய் பால் எடுக்கவா, இல்லை அதுக்கு தேவையானது ரெடி பண்ணவா? இப்படியே உக்காந்துக்கிட்டு என்னைய போ அங்கே போ இங்கே போன்னு நான் போனேன்னா பேசி முடிச்சு வர்றதுக்குள்ள நைட் ஆகி போயிடும். நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. பாட்டியாடா உன் பொண்டாட்டிக்கு கொழுப்ப வயசா என்கிட்ட தாண்டா போட்டி போடுற. இந்த மூட்டு வலி முழங்கால் வலி என்னால எந்திரிச்சு நடக்க முடியல. அதோட என்னை போய் வாங்கிட்டு வர சொல்றா. இது வரைக்கும் என் பையன் வெளிநாட்டில் வாய்க்கு ருசியாக சாப்பிடல. அவனுக்கு கேட்டது செஞ்சு கொடுக்கணும் வைக்கணும். நீங்கள் இப்போதான் அவர் வாயை திறந்து கேட்டார்ல, செஞ்சு கொடுக்கணும்ல. போய் வாங்கிட்டு வந்தா தானே முடியும். ஐயோ எனக்கு ஒன்றும் வேணாமா, நீங்க எதுவுமே செய்ய வேணாம். நான் கடைக்கே போய் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து வாங்கிட்டு வரேன், விடுங்க. இப்ப என்ன அவங்க வீட்ல இருக்கும், போய் அதை வாங்கிட்டு தானே வரணும். நான் போறேன். அடியே வயசுக்கு வந்த புள்ள, நான் ராத்திரி நேரத்துல இப்படி போறது வரதெல்லாம் சரியில்லை. நீ கம்முனு இரு. அதான் இன்னைக்கு தானே உங்கள் அப்பா கேட்டிருக்காரு. நாளைக்கு அதுக்கு ஏற்றாப்புல மாவரைச்சி அதுக்கு ஏற்றாப்புல செஞ்சுக்கலாம் விடு. இன்னைக்கு ஏதோ கஞ்சோ கூழோ ஏதோ வைப்போம். நீனா உங்கள் அப்பா தான் கடைக்கு போகிறாருன்னு போய் வாங்கிட்டு வரட்டும். மா எதுவுமே நினைச்ச நேரம் கிடைச்சாதாம்மா அதுக்கு மதிப்பதிகம். அது அதுக்கப்புறம் நம்ம செய்யவும் மாட்டோம், மறந்துடுவோம். அப்பா ஆசைப்பட்டு கேட்டாரு, நான் இதை போய் வாங்கிட்டு வர மாட்டேனா? இந்த போய் வாங்கிட்டு வரேன். பாத்தியாமா, பையனா இருந்தா கூட ஒரு கை வேலை வாங்கி செய்வான். நீ வேற பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்க, அப்படி இப்படின்னு பாத்தியா? அப்பன்னு கேட்ட உடனே போய் என் பிள்ளை வாங்கிட்டு வரேன்னா இப்ப என்ன சொல்ற? ஐயோ அப்பயே சொன்னேன், இந்த முக்கியமான பொருளெல்லாம் பீரோக்குள்ளே வைங்க, என்னால் மேலையெல்லாம் எட்டி எடுக்க முடியாதுன்னு. எங்கே இந்த மனுஷன் பீரோவில் வச்சா அது இதுன்னு கீழே விழுகும் வைக்கும். பொட்டியில் பூட்டி வச்சோம்னா தான் அது பாட்டுக்கு அங்கிட்டு மேலே இருக்கும், தேவைப்படும் போது எடுத்துக்கலான்னாரு. இப்போ நான் எப்படி ஏறி எடுக்கிறது? ஐயோ கால் வேற எட்ட மாட்டேங்குது, கையும் வேற எட்ட மாட்டேங்குது. இதுக்கு தான் சொல்கிறது ஹைட்டாக வளரணும்னு. நமக்கு இதுக்கு மேலே எங்கே வளர்ச்சி? ஐயோ எட்ட மாட்டேங்குதே. அடே கோகுலே, அடே இந்தாப்பா இந்த பொட்டி எடுத்து கொடுறா. டிசு டப்பு டொசு டப்புன்னு இருக்காம எடுத்து கொடுடா. எடுத்து கொடுத்துட்டு உக்காரு. யார் உனி வேணாண்ணா? டேய் எடுத்து கொடுறா. வீட்டில் ஒரு வேலை செய்யறதுனா தான் வலிக்கும். ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல. மம்மி ஒரு காலத்துல வேணா நான் வேலைக்கு போகாம வீட்ல உட்கார்ந்திருந்தேன். நீ வேலை சொன்னா நான் செய்யலன்னா திட்டுனேன். ஆனா இப்ப நான் வேலைக்கு போறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். சோ என்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. என்னம்மா என்னாச்சு? இந்த ஜானகி ஃபோன் பண்ணி சொன்னா, ஏதோ மகளிர் குழுல 1,00,000 ரூபா கொடுக்குறாங்களாமா. அதான் சரி உனக்கு வேற கல்யாணம் வச்சுட்டா காசு வேணும். சரி இப்போ வாங்கி வச்சோம்னா நகை விற்கிற விலையை ஏதோ ஒன்று வாங்கி வச்சிட்டோம்னா பரவாயில்ல, கல்யாணத்துக்கு போடுறதுக்குன்னு உங்கள் அப்பா சொன்னார். அதான் இந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே மேலே வச்சு பூட்டி விட்டுட்டாரு உங்கள் அப்பா. அது எடுக்கவும் முடியல என்னால். இவனை எடுத்து கொடுறான்னா இந்த எருமை மாட்டு பையன் எந்திரிச்சு எடுப்பனான் இருக்காமா, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். போனும் கையுமா தான். போன நோட்டை மட்டும் எந்த வழியும் வராது. லோன் அது இதுன்னு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏற்கனவே வாடகை கட்டணும், அது இதுன்னு ஊருப்பட்ட செலவு இருக்கு. இதில் எதுக்கு தேவையில்லாதது? தேவையில்லாததா? அடியே கல்யாணத்துக்கு உங்கள் அப்பானும் எதுவும் பெருசாக சேர்த்து வைக்கல. நானும் உன்னை படிக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லாமே பண்ணினேன். நானும் பெருசாக எதையும் சேர்த்து வைக்கல. கை கட்டினது வாய் கட்டாத கதையத்தான் இருக்குது. இந்த மாதிரி லோன் அது நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பண்டம் வாங்கறதுக்கு உதவும். அதுவும் இல்லாம மாப்பிள்ளை குடும்பம் எதுவுமே வேணாம்னு சொன்னாலும் நம்ம எதுவுமே செய்யாம இருக்க முடியுமா? லோன்லாம் வாங்கி நீ கஷ்டப்பட வேணாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்னதான் வேண்டாம் நோண்டானாலும் எங்களோட கடமை இதெல்லாம் செய்ய வேண்டியது. அதை நீ எடுத்து மட்டும் கொடு. நாங்க என்ன உடனே அதை கட்ட சொன்னோம்? நாங்க தானே கட்டுறோம். எடு வந்து எடுத்து கொடு.
நான் சொன்னா புரிஞ்சுக்கோமா, எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாமா. ஆமாம், எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டான்ட்டு இருப்ப. உனக்கு வேணாட்டி பரவாயில்ல, எங்களுக்கு காசு வேணும், வந்து ஏறி வா, எடுத்து கொடு வா. பாத்தி ஏறு, அவனை இது மிதிச்சு போடாத, அதுக்கப்புறம் வாழு வாழ்னு கத்துவான். இதில் ஓப்பன் பண்ணி எடுத்துறவா இல்லை எப்படி? இல்லை நீ எடுத்து கொடு. அதில் அந்த போட்டோலாம் இருக்கா என்னன்னு தேடி பார்க்கணும், இல்லைன்னா நாளைக்கு வேற போய் போட்டோ எடுக்கணும். அப்படியே எடுத்து கொடு. விடுமா, நான் பிடிச்சிக்கிறேன் விடு. இதை எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த பயலுக்கு இம்புட்டு வழி. ஆமாம் அம்மா, லோன் வாங்கி எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு சங்கட்டமா இருக்கு. ஐயோ, ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லி இல்லைன்னு தோணுது. ஆனால் சொன்னா என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு பயமா இருக்கு. அப்படியே நின்றுகிட்டு இருப்பேன். ஐயோ, தாலி பார்த்துட்டானா? இல்லையே, தாலிலாம் ஒன்றும் இல்லை, செயின் தான் கிடக்குது. நான் என்ன பைத்தியக்காரனா? உன் கழுத்துல தாலி இருந்துச்சு, நான் பார்த்தேன். அப்படியே மாத்தி நடிக்காத சொல்லிவிட்டேன். ஏய் லூசு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாயை வச்சுட்டு கம்முன்னு இரு. நீ பாட்டுக்கு அதை இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காத. நான் பார்த்தேன். உன் கழுத்தை காட்டுப்ல, உன் கழுத்தை காட்டு. ஏய், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சும்மா கழுத்தை காட்டு காலை காட்டுன்னு போடாங்கிட்டு. காட்டுறியா இல்லையா? குடிங்க. ஏய், ஒன்றும் இல்லைடா, சும்மா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத, நம்புறா. ஏய், உண்மையை சொல்லு. அது தாலி தான், என்னை நடிச்சு ஏமாத்தாத சொல்லிட்டேன். அடே, ஒரு வேலை செய்ய வலிக்குது, அந்த பிள்ளை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, சும்மா என்கிட்ட வம்பளுத்துட்டே இருக்காமா. இங்கே பாரு, அக்கா கிட்ட வம்பளுத்திட்டு இருக்காத. அவ அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளடா, நம்ம வீட்டில் எத்தனை காலம் இருக்க போறான்னு தெரியாது. சும்மா அவளை வம்பளுத்திட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வையே, உங்க அப்பா 4 சாத்தி போடுவாரு. நீ போமா. அந்த பிள்ளையவே நம்புங்க, நம்ம எது சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. ஆமா, ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்ட, உன்னை நம்பணுமா? நம்பு. அந்த புள்ள கழுத்துல தாலி இருந்துச்சு, ஆனா அப்படியே மாத்தி பேசுது. என்னடா இது புது குழப்பம்? என்னங்க, சும்மா தானே உட்காந்துருக்கீங்க? இந்தாங்க, இது அந்த பக்கத்துல புடிங்க, நான் தையல் மட்டும் போய் தச்சுக்கிறேன். ஏண்டி மனுஷன் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்து உட்கார விடுறியா? அதை புடி, இதை புடி, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சும்மா நொய்யின்னு வாங்கிட்டு. ஒரு வேலை செய்யறதுன்னா வளையாதே. இங்காரு 6 மணிக்கு மேல யாராவது துணி தைப்பாங்களாடி? பைத்தியக்காரி, அதெல்லாம் தைக்க கூடாது, எடுத்து வை. பகல் முழுக்க வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருப்பா, ராத்திரி ஆனாத்தா மனுஷனுங்களை உயிரை வாங்குவா, அதை பண்ணு இதை பண்ணுன்னு. ஆமா, எல்லாரும் பகல்ல வேலைக்கு போயிருவீங்க. இந்த இது கிழிஞ்சு எத்தனை நாள் ஆகுது, இதை தச்சா இதை போட்டுக்குவீங்க, தைக்காம இருக்கவும் அப்படியே கிடக்குது. யாராவது ஊசி நூல் போத்து கொடுத்தா தானே என்னால இதுல ஒரு வேலை பார்க்க முடியும். அதான் புடிங்க, ஆள் இருக்கும்போது தைப்போனா அப்பதான் ஓவரா பண்றீங்க. ஏண்டி எங்க அம்மா சொல்லும், ராத்திரி நேரத்துல இருந்து ஊசி நூலெல்லாம் வச்சு தைக்க கூடாதாம்மா, அப்புறம் கண்ணு தெரியாம போயிரும்னு. அதனால கண்ணு தெரியாம போயிரும் வயசான காலத்துல. போ. அதானே, அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சொல்லி ஒண்ணு சொன்னாப்புல ஒரு வேலையும் வழங்காது. வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, வரேன் எப்படின்னு. அம்மா விடுங்கம்மா, நாளைக்கு நான் டவுனுக்கு போவேம்மா, அப்ப துணியை எடுத்து வைங்க. அங்க தைக்கிறவங்க இருக்காங்க, கொடுத்தா ஒரு 10 ரூபாயில துணியை தச்சு கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். போய் 10 ரூபாய் 20 ரூபா கொடுத்து தைக்கிறதுக்கு ஒரு நூலு ஊசி 5 ரூபா தான் வரும். அதை வச்சு நம்மளே தச்சு போடலாம் அப்படின்னு எங்க கேக்குறானுங்க. என்னமோ பண்ணுங்க. ஆனா இந்த துணியை தச்சதுக்கு அப்புறம் நீங்களோ இல்ல இந்த வர்கீஸோ 2 பேரும் இந்த துணியில கைய வைங்க, 2 பேர் கையை ஒடிச்சு விட்டுறேன். உள்ள டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன், கூப்பிட்டா காதுலயே விழுக மாட்டேங்குது. ஒரு வேலை சொன்னா வளைய மாட்டேங்குது. அக்கா, ஐ நம்ம ஆளு குரலு அதானே பார்த்தேன். என்னடா நம்ம ஆளு குரல் மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். இந்த பொண்ணு இதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்திருக்குன்னு தெரியலையே. என்னம்மா, என்ன வேணும்? உங்க வீட்ல ஏதோ சந்தேகக்கட்டை இருக்குன்னாங்க, அதான் அம்மா எடுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓ, இன்னைக்கு வீட்ல சந்தேகம் முடிக்கிறீங்களா? இந்தாங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கும், வாங்க வீடு வரைக்கும் நான் வந்து கொடுத்துட்டு வரேன். எரும மாட்டு பயலுக்கு நம்ம ஒரு வேலை சொன்னா வளையாது. இப்ப அந்த ஒரு பொம்பளை பிள்ளை வந்துட்டு சந்தேகக்கட்டை கேட்க கூட இல்ல, வாயை திறந்து அதுக்குள்ள மேலே ஏறி எடுத்துட்டு வந்து நீட்டுறத பத்தியா? இல்ல, நானே எடுத்துட்டு போய்க்குவேன். இங்க பாருங்க, காலமே கெட்டு போய் கிடக்குது. இப்படி இல்லை ஒத்தையில பொம்பளை பிள்ளை போகக்கூடாது, வரக்கூடாது. உங்களுக்கு துணைக்கு நான் வரேன், சரிங்களா? அதுவும் சந்தேக கட்டை வேற வெயிட்டா இருக்கு.
இதை தூக்குனீங்கன்னா உங்களுக்கு கை வலியே வந்துடும். வாங்க வாங்க, நான் போய் விட்டுட்டு வரேன். உடியங்க போவோம். பாத்தீங்களா, நம்ம ஒரு வேலை சொன்னா உங்க பையனுக்கு கேட்காது, உடம்பு வளையாது. பொம்பளை பிள்ளைன்னு உடனே நாட்டை தொங்க போட்டுட்டு போறத பாத்தீங்களா? இதெல்லாம் புள்ளையாது. வீட்டுக்கு வரட்டும், நான் குத்துறேன். இன்ன வரைக்கும் ஊசி நூலை கோத்து குடுறானத்துக்கு முடியல. இப்போ பொம்பளை பிள்ளை கேட்டோன்னே எடுத்துக்கிட்டு ஓடுறத பாருங்க. இருக்கட்டும். என் பையனாச்சே, வேற எப்படி இருப்பான்? என்ன மாதிரியே இருக்கிறான்.